இந்த பழைய வாசலை குறித்து எரேமியா 6:16 நாம் பார்க்கின்றோம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். எனவே பூர்வ பாதைகள், அந்த பழைய பாதை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கென்று ஏற்படுத்தி வைத்த, விசுவாசிகளுக்கென்று ஏற்படுத்தி வைத்த அடிப்படை சத்தியம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதை விட்டு நாமாக சில நூதன முறைமைகளை, ஆராதனைகளை, வழிமுறைகளை நாம் பின்பற்றும் பொழுது நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காமல் போய்விடுகிறது. இதே இளைப்பாறுதலை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 11:28 சொல்கிறார், வருத்தப்பட்டும் பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எனவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் இந்த பழைய வாசல், அந்த பூர்வ பாதைகள், இயேசுவாகிய வழி நிலை நிற்கும் பொழுது அவர் மூலமாக மாத்திரமே நம்முடைய ஆத்துமாவிலே இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும். எரேமியா 18:15 சொல்கிறது, என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள், செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள் அவர்களை பூர்வ பாதைகளாகிய அவர்களுடைய வழிகளிலிருந்து இடரும்படி செய்கின்றது. இன்றைக்கு இந்த பூர்வ பாதை, இந்த பழைய வாசல், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சத்தியம், அது தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி வெளிப்படுத்தல் 19:13 சொல்கிறது. எனவே வேதத்தை முக்கியப்படுத்தாதபடிக்கு, அதை அசட்டை பண்ணி மாயையான காரியங்களை, உலக பிரகாரமான காரியங்களை பின்பற்றி வெவ்வேறு பாதைகள் வழியாக போகும் பொழுது மக்கள் அதனால் இடரலடைந்து பின்வாங்கி போகிறவர்களாக காணப்படுகிறார்கள்.